ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். காதல் பற்றி பேசணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேசிகிட்டே இருக்கலாம். பட் இன்றைக்கி நான் பேச போகிறது காதல் பற்றி இல்லை, காதலில் ஒரு சின்ன அங்கம்னு சொல்லலாம். ஸோ நமக்கு காதல் வந்து ஒருத்தரோட அழகை பார்த்து வரலாம், ஒருத்தரோட மனசை பார்த்து வரலாம், அவங்களோட குணங்கள் பிடிச்சி வரலாம், நிறைய ரீசனால காதல் வரலாம், ஆர் சம்டைம்ஸ் ரீசனே இல்லாமல் கூட வரலாம். எனக்கு எந்த காரணமுமே இல்லை, ஆனால் எனக்கு அவங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீலிங் இருக்கும். ஸோ நிறைய காரணத்தினால காதல் வரும். பட் அந்த காதலை நம்ம காதல் கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ தயக்கமும் வரும். நமக்கு அவங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கும், அவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட ரசிப்போம். பட் நமக்கு அவங்களை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், ஆனால் அவங்கள்ட்ட மட்டும் சொல்லவே மாட்டோம். ஒரு பயம், ஒரு தயக்கம், அவங்க கிட்ட போனாலே அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, ஒரு நர்வஸ்னஸ் வருது, படப்படன்னு அடிச்சுக்கிறது, ஐயோன்னு சொல்லிட்டு கைக்கெல்லாம் உதற ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனாலே நம்ம அப்நார்மல் ஆகிடும். அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாலே அப்நார்மல் ஆகிடும். பட் நம்ம கூட க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்டாக கூட அவங்க இருக்கலாம். பட் அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா மட்டும் பேசவே வராதுன்னு வைங்களேன். பயங்கரமாக பயப்படும், பயங்கரமாக தயங்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய காரணங்கள் இருக்குது. நமக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். எங்கே நம்ம காதலை சொன்னால் நம்மளை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, இல்லை நம்ம லவ் சொன்னால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ, நம்மளோட பாண்ட் பிரேக் ஆகிடுமோ, அவங்கள நம்ம லைஃப்பில் லூஸ் பண்ணிவிடுவோமோ, அது ஆகிடுமோ, இதாகிடுமோன்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்கும். பயங்கரமாக பயப்படுவோம். கரெக்டுங்களா? காதல் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமானது, ரொம்ப அழகான விஷயம். அண்ட் காதல், அன்பு, இதெல்லாம் தான் இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைப்பேன். ரொம்ப ஃபீல் குட்டான ஹார்ட்டியான விஷயம் காதல். ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒருத்தர மனசார பிடிக்குது, அவங்க மேலே எந்த தப்பான எண்ணமும் கிடையாது, அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒருத்தங்களா, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கை கோர்த்து நடக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இதை போய் அவங்க கிட்ட சொல்லணும்னா மட்டும் பயப்படுறீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை போய் தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. உங்கள் மைண்டில் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். எல்லாத்தையுமே போய் சொல்லுங்கள். ஒரு கரெக்டான தருணம் பார்த்து, ஒரு கரெக்டான நேரம் பார்த்து. ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களுக்கு யோசிக்க ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னு பாருங்கள். ஹூ நோஸ், அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கலாம், அவங்களும் இதே மாதிரி உங்களை பற்றி நினச்சிருக்கலாம். எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பட் அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான டைமை கண்டிப்பாக கொடுங்க. வற்புறுத்தாதீங்க, ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க, ஜென்யூனாக ட்ரூவாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவும் நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடியும் போது ஒரு 20-30 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது நிறைய தோல்விகள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், வேதனைகள், கண்ணீர், கஷ்டங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் ரெக்ரெட்ஸ், வருத்தங்கள். ஐயோ நம்ம இதை பண்ணாமல் போயிட்டோமே, ஐயோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, இந்த ஒரு ட்ரீம் ஜாப் நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ, நம்ம பிடிச்சி இந்த விஷயத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையை போயிருந்துருக்கலாமோ, அது பண்ணியிருக்கலாமோ, இது பண்ணியிருக்கலாமோ, அது பண்ணாம விட்டோமோ, இது பண்ணாம விட்டோமேன்னு சொல்லிட்டு எதை நினைச்சுமே நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வருத்தம் மட்டும் படவே கூடாது, ரெக்ரெட்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு 40 வயசில் நீங்கள் திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை அவங்களுக்கு நம்ம பிடிச்சதான் இருந்துச்சோ, காலேஜ் படிக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பையன் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம லவ் சொல்லாமே போயிட்டோமே, கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சிருந்ததுங்கிற விஷயத்த கூட அவங்க கிட்ட சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் வருத்தப்பட்டுட்டீங்கன்னா கூட நீங்கள் 20-30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த வழி உங்களுக்கு லைஃப் லாங் இருக்க தான் செய்யும். ஒரு தடவை சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் உங்களை விட்டு போகவே போகாது. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க உங்களை அதே பார்வையில் பார்க்குறாங்களோ இல்லையோ, கடைசியில் நீங்கள் சொல்லிட்டீங்கிற ஆறுதல் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூடயே வரும். ஸோ எதை பற்றி போட்டு ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜென்யூனானது, உங்களோட அன்பு ரொம்ப ஜென்யூனானது. என்ன உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவ்வளோதானே. மனசார போய் தைரியமாக சொல்லுங்கள். என்ன ஆகிட போகுது பார்த்துக்கலாம், சரிங்களா? இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். மறந்துடாதீங்க, தைரியமாக போய் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.